வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைக்கே முதுநிலை பேராசிரியர் திருமதி எஸ்.ஆர். லீலா அவர்கள் வழங்கிய கூலி தவறாது இறைநீதி வழுவாது என்ற தலைப்பில் அம்மா அவர்கள் இயற்றிய படைப்பை தான் இன்றைக்கு நான் பதிவு செய்ய இருக்கின்றேன். கூலி தவறாது இறைநீதி வழுவாது என்ற தலைப்பில் நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். என்னங்க ஐயா, கூலி கம்மியா கொடுக்குறீங்க? ஆமா கந்தா, போன மாசம் நீ 10 நாள் வரல, அதுக்கு குறைச்சிட்டு கொடுத்திருக்கேன். நீ வராதனால குறிச்சு வச்சிருக்கேன் பாரு, கணக்கு சரியா வரும். தன் விருப்பம் போல் செயல் செய்துவிட்டு கணக்கு பார்த்து தனக்கு இவ்வளவு கூலி கொடுக்க வேண்டும் என்று கேட்டாலும் கூட கணக்கு சரியாக வராது. முன்பு செயல் செய்யாது ஏமாற்றி இருந்தால் அந்த செயலுக்கான கூலியை பாக்கி என்ற முறையில் பிடித்து கொள்ளும். அதே சமயம் ஒருவர் செய்த வேலைக்கு கூலி கிடைக்கவில்லை என்றால் அது வேறு யார் மூலமாகவோ வந்துவிடும். எடுத்துக்காட்டா மகாபாரதத்தில் நடந்த ஒரு கதையை நாம இப்போ பகிர்ந்து கொள்றோம். மகாபாரதத்துல கர்ணனின் கொடைவள்ளல் தன்மையை பத்தி எல்லாருக்கும் தெரியும். குருஷேத்திர போரில் வீர மரணம் அடைந்த கர்ணன் சொர்க்கம் சென்றான். சொர்க்கத்தில் எல்லாரும் இன்பமாக இருந்தார்கள், யாருக்கும் பசிக்கல. ஆனா கர்ணன் அங்கு சென்றவுடன் அவனுக்கு கடும் பசி ஏற்பட்டதாம். இப்போது சாப்பாடு கிடைக்கும், இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து சாப்பாடு கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டு இருந்தானாம். ஆனால் சாப்பாட்டை பத்தி யாருமே அங்கு கவலை கொள்ளவில்லை. கர்ணனுக்கு மட்டும் கொடுமையான பசி. யாரிடம் கேட்பது என்று பார்க்கும்போது எதிரே நாரதர் வருகிறார். நாரதரிடம் கர்ணன், நாரதரே, சொர்க்கத்தில் யாருக்கும் பசிக்காது என்பார்களே, ஆனால் இங்கு எனக்கு கடுமையாக பசி எடுக்கிறதே, என்ன காரணம்? எப்பொழுது உணவு வழங்குவார்கள் என்று கேட்டானாம் கர்ணன். அதற்கு நாரதர், உன்னுடைய ஆள்காட்டி விரலை எடுத்து உன் வாயில் வைத்துக்கொள், உன் பசி போய்விடும் என்று கூறினார். கர்ணனும் அவ்வாறே செய்ய அவனுடைய பசி மறைந்து விட்டது. அவனுக்கு ஒரே ஆச்சரியம். உணவு ஏதும் சாப்பிடாமல் ஆள்காட்டி விரலை வைத்தவுடன் பசி அடங்கிவிட்டதே, இது எப்படி என்று நாரதரை கேட்டானாம். அதற்கு நாரதர், நீ எவ்வளவோ தான தர்மங்கள் செய்தாய், தங்க மலையை கூட அப்படியே பிறருக்கு தானமாக கொடுத்தாய், பொன்னும் பொருளும் எல்லாருக்கும் வாரி வழங்கினாய், ஆனால் அன்னதானம் மட்டும் நீ செய்யவில்லை, அதனால்தான் உனக்கு இப்படி பசிக்கிறது என்று கூறினாராம். கர்ணன், சரி நாரதரே, ஆனால் எப்படி என்னுடைய ஆள்காட்டி விரலை வைத்தவுடன் என் பசி அடங்கியது என்று கேட்டானாம். அதற்கு நாரதர், ஒரு முறை ஒரு வழிப்போக்கன் உன்னிடம், இங்கு அன்னதான சத்திரம் எங்கு உள்ளது, எங்கு அன்னதானம் கொடுக்கிறார்கள் என்று கேட்டவுடன் நீ உன்னுடைய ஆள்காட்டி விரலால் அந்த சத்திரம் இருக்கும் திசையை காட்டி, அதோ அங்கே இருக்கிறது, அங்குதான் அன்னதானம் நடக்கிறது என்று அவருக்கு காட்டினாய். அந்த புண்ணியம் உன்னுடைய விரலுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அதனால்தான் உன் விரலை உன்னுடைய வாயில் வைத்தவுடன் பசி மறைந்தது என்று அவர் கூறினாராம். எனவே ஒருவர் செய்த நற்செயலோ தீய செயலோ, அது பெரியதோ சிறியதோ, அவர் செய்த செயலுக்கு தக்க கூலி கிடைக்கும் என்ற கருத்துதான் நீங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தீர்ப்பு நாளில் அணுத்துணை நன்மையோ தீமையோ செய்திருந்தாலும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று திரு குரானில் கூறப்பட்டிருக்கிறது. சுவாமிஜி அவர்கள் தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, ஒழுங்கமைப்புக்கு ஒத்தபடி அப்போதைக்கப்போதே அளிக்கும் சரி விளைவு, எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணராதார் என்று கூறியிருக்கிறார். இறைநீதி என்பது எப்போதும் வழுவாது. நாம் உணவை உண்கிறோம், உணவை 7 தாதுக்களாக மாற்றுவது இறைநிலை. இயற்கையை மீறி உணவை அதிகமாக உண்டால் அஜீரணம் உண்டாகிறது, துன்பங்கள் ஏற்படும். எனவே நாம விளைவறிந்து செயல் செஞ்சு வாழ்வதே
செயல் விளைவு தத்துவ ஞானம்னு நாம புரிஞ்சு கொள்ளணும். இத போலதான் உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம் இவற்றையும் நாம தவிர்க்க கூடாதுங்க. அளவு மீறியும் முறை மாறியும் செஞ்சா துன்பங்களும் வாழ்க்கை சிக்கல்களும் உண்டாகும். எனவே வாழ்க்கையை அமைதியாகவும் இனிமையாகவும் வெற்றியாகவும் நடைபெற செயல் விளைவு தத்துவ ஞானம் மனிதனுக்கு ரொம்ப அவசியங்க. முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு எனும் முக்கால ஞானம்தான் திரிகால ஞானம்னு சொல்லுவாங்க. மனிதனிடம் இது இயல்பாக அமைப்பாக உள்ளது. விழிப்போடு சிந்தித்து தேவை, அளவுமுறை இவற்றை தேர்ந்து விளைவறிந்து மனிதன் செயலாற்றினால் விளைவுகள் எப்போது இனிமையாகவே இருக்கும். பந்து ஒன்றை ஒரு சுவரின் மீது வீசினால் அது அடித்தவரை நோக்கியே திரும்பி வருவது போல எந்த செயலானாலும் அதை செய்பவர் மனதிலேயே அதன் தன்மைகள், விளைவுகள் அடங்கியுள்ளன. ஒவ்வொரு செயலிலும் விளைவாக ஒரு துன்பம் ஒருவருக்கு உண்டானாலும் அந்த செயலை செய்தவன் தான் உணர்ந்து தக்கபடி மாற்று செயலை செய்து துன்பத்தை போக்கிக் கொள்வதோடு அந்த பழிச்செயல் பதிவுகளையும் தூய்மை செய்து கொள்ள வேண்டும் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். இந்த படைப்பை வழங்கிய பேராசிரியர் அம்மா எஸ்.ஆர். லீலா அவர்களுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினாலும் குருவின் ஆசியினாலும் உடல் நலம், நீழாயுள், நிறை செல்வம், உயிர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன்.